அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடநூல்ல இயல் 4ல் உள்ள உரைநடை பகுதியை பார்க்க போறோம். உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா தமிழக கல்வி வரலாறு. உரைநடைய பார்க்கறதுக்கு முன்னால நுழைமுன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதை கொஞ்சம் கவனி. கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடும் காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதும் ஆகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்கு உரியது. இதை நீ பார்த்த அப்படின்னா கல்வியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நாகரிகம், பண்பாடு, இது ரெண்டையும் மக்களிடத்தில் வளர்ப்பதுதான் இந்த கல்வியோட நோக்கம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல்ல எது முதன்மை காரணியாக விளங்குகிறது அப்படின்னா இந்த கல்வி. அப்ப அந்த கல்வியில நம்மளுடைய தமிழகமானது கடந்து வந்த பாதைகளை இந்த உரைநடையில நம்ம பார்க்க போறோம். இப்போ உரைநடைக்குள்ள போக போறோம். முதல்ல உள்ள பேராகிராஃப கவனி. வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. அதாவது வாழ்க்கையை நடத்துவதற்கு உள்ள அடிப்படை திறன்களை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள் நமக்கு சொல்லுகின்ற கதைகள் மற்றும் கருத்துக்கள், அவர்களுடைய அனுபவம் மூலமாக உள்ள வாழ்க்கை நெறிகள், அப்புறம் உலகம் சார்ந்த கருத்துக்கள், இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுடைய மனதுல உள்ள திறன்களை தோண்டி என்ன பண்ணும் இந்த கல்வியானது வெளிக்கொண்டு வரும். இத முதல்ல கல்லுதல் அப்படின்னு அழைத்திருக்கிறார்கள். அப்புறம் போக போக இது கல்வி அப்படிங்கிற வார்த்தையில என்ன பண்ண ஆரம்பிச்சுது, வழங்கலாயிற்று. அதாவது கல்வியில் சிறந்த இந்த தமிழ்நாட்டுல மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்கள், அதாவது பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ளன. அதை தான் நம்ம இந்த உரைநடையில பார்க்க போறோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதல் பிரிவு என்று குறிப்பிடுவதோடு எண் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்றும் கூறுகிறது. தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல கல்வி அப்படின்னு பார்க்கும்போது சங்க இலக்கண நூலான தொல்காப்பியத்துல கல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கல்வி கற்பதற்காக ஒருத்தன் பிரிஞ்சு போனா குடும்பத்தை விட்டு அப்படின்னா ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்வியின் பொருட்டு ஒருவனுக்கு என்ன தோன்றுமா, பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கல்வியை அதிகமா கற்றதுனால ஒருவனுக்கு என்ன வரும், பெருமை வரும் அப்படின்னு தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ல 9வது அதிகாரம் நமக்கு கூறுகிறது. மேலும் இந்த சங்க இலக்கண நூல்களான இந்த தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இலக்கணங்களை வகுத்துள்ளன அப்படின்னு பார்ப்போம். சரியாமா? உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. சங்க காலத்தவர்
குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றனர். அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல கல்வி முதல்ல தொல்காப்பியம், நன்னூல் கல்வியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது புறநானூறு, அது உனக்கு நல்லா தெரியும், 8 தொகை நூல்கள்ல ஒன்றுதான் என்னது புறநானூறு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த புறநானூறானது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது. அதாவது புறநானூர்ல 183வது பாடல் என்ன சொல்லுகின்றது அப்படின்னா, பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் அப்ப உள்ள ஆசிரியர்களிடம் மாணவர்கள் என்ன பண்ணுகின்றனர், கல்வியை கற்கின்றனர் அப்படிங்கிறத நமக்கு கூறுகின்றன. சங்க காலத்துல குடும்பம், அரசு, சமூகம் இந்த 3 நிலைகள்ல ஒருத்தன் உயர்ந்த சிறப்பினை பெற என்ன தேவை அப்படின்னா கல்வி தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கல்வியை கற்றனர். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்சி மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா. ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோரவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னர் ஆட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவது முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்ககால தமிழகத்துல தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக, பயிற்சி மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கி இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, அப்போது இருந்த அரசியல் சுதந்திரம் தான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இத்தகைய பெருமைகளை பெற்று தந்திருக்கின்றது அப்படின்று மா. ராசமாணிக்கனார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் நமக்கு என்ன பண்ணுகின்றார், கூறுகின்றார். இப்போ உனக்கு நல்லாவே தெரியும், தமிழ் மொழி வேணுமா வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விவாதம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கோம். சங்கம் மருவிய காலத்திலையும் கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு பணியை தமிழகம் சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கின்றது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மன்னர் ஆட்சி காலத்துல போர் பயிற்சிகளை தருவதற்கு இந்த கல்வியானது முக்கியமாக சங்க காலத்துல கருதப்பட்டது. இப்போ நம்ம இந்த தமிழ் இலக்கியங்கள்ல கல்வி அப்படிங்கிறத முடிக்க போறோம். கற்பிக்கும் ஆசிரியர்கள் 3 வகை பிரிவினராக இருந்தனர். இவர்களிடம் கற்ற மாணவர்களை சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்றும் பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். முன்மூன்றும் ஓலை கற்றையையும் பின்னிரண்டு முற்பொருளையும் சிறப்பாக குறித்தனர். இப்ப நீ இதுல பார்த்த அப்படின்னா, கற்பிக்கும் ஆசிரியர்களை 3 வகையா என்ன பண்ணாங்களாம், பிரித்தார்கள். அந்த ஆசிரியர்களிடம் கற்ற மாணவர்களை 3 வகையா பிரித்தனர். ஆசிரியர்களை எப்படிலாம் பிரித்தாங்க அப்படின்னா, கணக்காயர், ஆசிரியர், குறவர் அப்படின்னு பிரித்தார்கள். மாணவர்களை சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, வகைப்படுத்தினார்கள். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி அப்படின்னு பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டும், கல்லூரி அப்படின்னு சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன அப்படின்னு பார்க்கும். இந்த கற்றலுக்கு உதவுகின்ற துணை பொருள்கள், அதாவது இந்த ஏட்டு கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் இப்படி பல பெயரிட்டு என்ன பண்ணினர், அழைத்தனர். அப்போ தமிழ் இலக்கியங்கள்ல கல்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, சமண பௌத்த பள்ளிகள். சங்க காலத்துல உள்ள சமண பௌத்த பள்ளிகளை பத்தி இப்போ நம்ம படிக்க போறோம். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலை குகையில் தங்கினர். அவர்கள் தங்கள் தங்கும் இடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் என அழைக்கலாயிற்று.
பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். இதுல நீ பார்த்த அப்படின்னா சமண சமயத்தோட தலையாய அறங்கள் என்னெல்லாம் அப்படின்னா கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். இந்த சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் எங்க தங்குனாங்களாம் அப்படின்னா ஒரு மலை குகையில என்ன பண்ணிருக்காங்க, தங்கி இருக்கின்றார்கள். அப்படி அங்க தங்குகின்ற இடங்கள்லயே அவங்க கல்வியை என்ன பண்ணாங்களாம், கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கும். அந்த காலத்துல சமணத்துல பள்ளி அப்படிங்கிற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். படுக்கைகளின் மீது, அதாவது படுக்கை அப்படின்னு சொல்லும் போது மலை குகை அப்படின்னா அந்த பாறை, கல் இதுல ஏதாவது ஒன்று மேல என்ன பண்ணிருப்பாங்க, அமர்ந்து கல்வியை கற்றிருப்பார்கள். அப்ப அப்படி அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் அப்படின்னு பிற்காலத்துல அழைக்கப்படலாயிற்று. இந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமண பௌத்த சமயங்களோட கொடை அப்படின்னு நம்ம பார்க்கோம். அடுத்த வரிகளை பார்க்கும்போது சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதாவது அந்த காலத்துல சமண பள்ளிகள்ல பயின்ற மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களின் பெருமைகளை நிலைநாட்டும் விதமாக கல்வெட்டுகளை என்ன பண்ணாங்களாம், அமைத்தார்கள். அதை நீ எங்க பார்க்கலாம் அப்படின்னா திருச்சியில உள்ள மலைக்கோட்டையிலையோ கழுகுமலையிலையோ இப்ப கூட நீ என்ன பண்ணலாம், அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த கல்வெட்டுகளை காணலாம் அப்படின்னு பார்க்கும். சரியா? அடுத்தால வந்தவாசி அருகில் உள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினகுரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார். இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது வந்தவாசிக்கு அருகில வேடல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சமண பள்ளி இருந்துதான். அங்க உள்ள பெண் சமண ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்களாம், கல்வியை கற்பித்தார்கள். பட்டினகுரத்தி அப்படிங்கிற ஒரு சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்துல சமண பள்ளி ஒன்றை நிறுவி பெண்களும் ஆசிரியர்கள், அதாவது அவங்க அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவி அந்த சமண பள்ளிகள்ல பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டது, அழைக்கப்பட்டது. அடுத்தால பார்த்த அப்படின்னா தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டிமண்டம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டிமண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடமென்று மணிமேகலையில் சுட்டப்படுகின்றது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று அந்நூல் பேசுகிறது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பட்டி மன்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையானது சங்க இலக்கியத்துல ஒன்றான மணிமேகலையிலிருந்து என்ன பண்ணுகின்றது, சுட்டப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும். சரியாமா? அடுத்தால தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யுவான்ஸ்வாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றிருக்கின்றார் என்ற செய்தி பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகிறது. அதாவது தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்த சீன பயணி யுவான்ஸ்வாங் என்ன பண்ணினாரு அப்படின்னா அங்க உள்ள பௌத்த பல்கலைக்கழகத்துல தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார். இதனால பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு பெரும் பங்கை செய்திருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா மரபு வழி கல்வி முறைகள். இதுல 3 இருக்கு. குருகுல கல்வி முறை, திண்ணை பள்ளி கல்வி முறை, உயர்நிலை கல்வி முறை. முதல்ல பார்க்க போறது குருகுல கல்வி முறை. இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் சிறப்பானதாக விளங்கியது. இந்த மரபு வழி கல்வி முறையில முதல்ல குருகுல கல்வி முறை. இந்த முறையானது ஆசிரியர்களை
அணுகி மாணவர்கள் அவருடன் தங்கி இருந்து அவருக்கு தேவையான பணிகளை செய்து என்ன பண்ணாங்களாம், கல்வியை கற்றனர். இப்படி கல்வியை கற்கும் போது செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல், இந்த அடிப்படையில தான் இந்த குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இந்த குருகுல கல்வி முறை வாழ்வியலை கட்டமைப்பதில் சிறப்பானதாக விளங்கி இருக்கின்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த மரபு வழி கல்வி முறைகள்ல 2வது தலைப்பு என்ன அப்படின்னா திண்ணை பள்ளி கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஊர்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன. அவற்றினை தெற்றி பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசுகள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டு கல்வி என்று அழைத்தனர். இப்பள்ளிகளில் பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியர்களின் விருப்பப்படி அமைந்திருந்தன. ஆயினும் பொதுமக்களுடைய கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் நிறைவு செய்தன. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்ணை பள்ளி கல்வி முறை அப்படின்னா என்ன? 19ஆம் நூற்றாண்டுல இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில பெருமளவுல நம்ம நாட்டுல திண்ணை பள்ளிகள் தான் இருந்தன. அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா தெற்றி பள்ளிகள். அதாவது திண்ணையில அமர்ந்திருப்பாங்க மாணவர்கள், ஆசிரியர்கள் அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்களை கணக்காயர்கள் அப்படின்ட்டு அழைத்தனர். அந்த காலத்துல கல்வி முறை எல்லாமே திண்ணை பள்ளி முறை அப்படின்னே தமிழகத்துல அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். இந்த பள்ளிகளுக்கு ஒரு வரன்முறை கிடையாது. அதனால ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி கல்வி அமைப்புகளை நாட்டு கல்வி அப்படின்ட்டு அழைக்கின்றனர். எதுக்கு அப்படின்னா இந்த பள்ளிகள்ல பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை இது எல்லாமே ஆசிரியரின் சொந்த விருப்பப்படிதான் என்ன பண்ணியிருந்தது, அமைந்திருந்தன. இந்த பள்ளிகள் பொதுமக்களுடைய கல்வி தேவையை ஓரளவேனும் என்ன பண்ணியது, நிறைவு செய்தது. சென்னை மாகாணத்துல மட்டும் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன அப்படின்ட்டு தாமஸ் மன்றோ அவருடைய காலத்துல நடத்திய ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் என்னது, திண்ணை பள்ளி கல்வி முறை. இந்த குருகுல கல்வி முறையில 3வது என்ன அப்படின்னா உயர்நிலை கல்வி முறை. இந்த உயர்நிலை கல்வி முறையில தனி நிலையில புலவர்களிடத்தில் கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை அடங்கும். திருவாவூடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதர் இம்முறையில்தான் பாடம் பயின்றார். உயர்நிலை கல்வி முறைனா என்ன? அதாவது தனி நிலையில மாணவர்கள் புலவர்களிடத்தில் கற்கும் முறைக்கு பெயர் தான் என்னது, உயர்நிலை கல்வி முறை. இந்த கல்வி முறைக்கு எடுத்துக்காட்டா யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உ.வே. இந்த முறையில தான் என்ன பண்ணாரா, கல்வி பயின்றார். அதாவது தனியாக இவர் போய் என்ன பண்ணிருக்காரு, தனி நிலையில இந்த மீனாட்சி சுந்தரனாரிடம் கல்வியை பயின்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். அப்ப மரபு வழி கல்வி முறைகள்ல நான் உனக்கு 3 இது சொல்லி கொடுத்தேன். என்னெல்லாம் அப்படின்னா குருகுல கல்வி முறை, திண்ணை பள்ளி கல்வி முறை, உயர்நிலை கல்வி முறை. இப்ப இந்த 3ஐயும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தால தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி. 1453ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று. கிபி 1706ஆம் ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழே ஆகும்.
டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி தமிழகத்துல எவ்வாறு இருந்தது அதை தான் இதுல பார்க்க போறோம். 1453ஆம் ஆண்டுல ஜெர்மன் நாட்டில இருந்து ஜான் கூட்டன்பர்க் அப்படிங்கிறவரு அச்சு இயந்திரத்தை என்ன பண்ணாரா கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த அந்த அச்சு இயந்திரம் தான் நம்மளுடைய நாட்டுல கல்வி பெருக காரணமாய் இருந்தது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா 1706ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சமயத்தை பரப்புவதற்காக தரங்கம்பாடியில அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தினார்கள். மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை என்ன பண்ணாங்க, அச்சடிக்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் முதல்ல அச்சேரிய மொழி என்ன அப்படின்னா தமிழ் மொழியே ஆகும். இந்த டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை மட்டும் நிறுவல, ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். இப்ப நம்ம படிக்கலாம் பிஎட் அப்படிங்கிறது யாரு கொண்டு வந்தது அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும். அடுத்த பேராகிராஃப் கவனி. 1813ஆம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது. 1813ஆம் ஆண்டு லண்டன் பாராளுமன்றம் நம்மளுடைய கல்வி, அதாவது இந்தியர்களுடைய கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு என்ன பண்ணாங்களாம், ஒதுக்கினார்கள். அப்போ சங்க காலத்துல தமிழகத்துல எவ்வாறு கல்வியை வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நீ இதுல இருந்து என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பேராகிராஃப் நீ பார்த்தா அப்படின்னா அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது அக்காலத்துல இந்தியாவுல 2 விதமானவர்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா கீழை தேயவாதிகள், மேற்கத்தியவாதிகள். கீழை தேயவாதிகள் அப்படிங்கிறவங்க இந்தியாவுல தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயின்றால் நம்ம என்ன பண்ணலாம், கல்வியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு கொள்கையை கொண்டார்கள். இவர்கள் யாரு, கீழை தேயவாதிகள் அப்படின்னு பார்ப்போம். மேற்கத்தியவாதிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா மேற்கத்திய கல்வி முறையான ஆங்கில கல்வி மூலமாக தான் இந்தியர்களை, அதாவது இந்தியாவில் உள்ள இந்தியர்களை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஒரு சாரார் வாதிட்டாங்களாம். அவங்க தான் யாரு, மேற்கத்தியவாதிகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டனர். இந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835ஆம் ஆண்டுல மெக்காலே அப்படிங்கிற ஒரு கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அப்ப 2 மார்க்ல மெக்காலே கல்விக்குழு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த கீழை தேயவாதிகள், மேலை தேயவாதிகள் இவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக தான் என்ன பண்ணப்பட்டது, மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அடுத்த பேராகிராஃப பாரு. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அறிக்கை தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வி முறையும் தேர்வும் உருவெடுத்தன. சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகின்றது. கிபி 1882ஆம் ஆண்டு உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்தது. அதாவது 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் தலைமையில ஒரு அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் தற்காலத்துல நம்ம எழுதுகின்ற தேர்வு முறையும் கல்வி முறையும் உருவெடுத்தது அப்படின்னு பார்ப்போம். இதனால இந்த சார்லஸ் வுட் அறிக்கைய இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். சரியா, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு ஒரு 1 வேர்ட் கேட்டா அப்படின்னா சார்லஸ் வுட்டோட அறிக்கை. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கிபி 1882ஆம் ஆண்டுல ஹண்டர் கல்விக்குழு அப்படின்னு ஒரு கல்விக்குழு உருவாகி சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி இவற்றை என்ன பண்ணியது, கட்டாயமாக்கியது. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கும் வழங்க பரிந்துரைத்தது. இது என்னது அப்படி, இதெல்லாம் யாரு உருவாக்குனது அப்படின்னா இந்த ஹண்டர் கல்விக்குழு உருவாக்கியது அப்படின்னு பார்ப்போம். சரியா, ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த
19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் விழுக்காடு 15ஆக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 45 கீழ் நாட்டில் உள்ள 14 வயதிற்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய நாட்டுல எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை 15 விழுக்காடு. சரியா? அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 45 கீழே 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ன பண்ணணும், வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. சட்டம் இயற்றியவுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டுவர பல குழுக்களை அமைத்தது. அப்போ சட்டம் மட்டும் இயற்றல, 5 ஆண்டு திட்டங்களின் கீழே இப்படி 14 வயசுக்கு உட்பட்ட அனைவரும் என்ன பண்ணணும், இலவச கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடும் என்ன பண்ணப்பட்டது, செய்யப்பட்டது. அதனால தமிழகத்துல கல்வி நிலை சீராக என்ன பண்ணப்பட்டது, வளர்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னு பார்க்கும். அப்ப காலத்திற்கு ஏற்ற கல்வி முறையில பல மாற்றங்களை கொண்டு வர பல்வேறு குழுக்களானது அமைக்கப்பட்டது. கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு அடிப்படைகளாகவும் விளங்கின. குருகுல கல்வி முறை, திண்ணை பள்ளி, கல்வி நிலையம் என பல்வேறு வளர்ச்சிகளை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. அதாவது கல்வி குழுக்களின் பரிந்துரைப்படி நம்மளுடைய நாட்டில் கல்வி வரலாறானது முக்கிய திருப்பு முனையாக என்ன பண்ணது, அமைந்தது. பல்வேறு ஏற்றமிகு வளர்ச்சிக்கு இந்த கல்வியானது அடிப்படையாக விளங்கியது. குருகுல கல்வி முறை, திண்ணை பள்ளி கல்வி, கல்வி நிலையம், இப்படி பல்வேறு வளர்ச்சிகளை நம்மளுடைய தமிழ்நாடு கல்வியில் கண்டது அப்படின்னு பார்க்கும். இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால கல்வியானது வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தி வருகிறது. அதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அப்படின்னு என்ன பண்ணுது, இந்த உரைநடையானது முடியுது. அதாவது நம்மளுடைய தமிழக அரசோட கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து இன்றைக்கும் என்ன பண்ணுகின்றதா, திறம்பட செயல்படுத்தி வருகிறது. அதனால இந்த காலம் கல்வித்துறையின் பொற்காலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா சொல்லும் வகையில கல்வித்துறையில பல்வேறு மாற்றங்களும் ஏற்றங்களும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக கல்விக்கு தமிழகம் விளங்குகின்றது அப்படின்னு இந்த உரைநடையானது முடிகின்றது அப்படின்னு பார்ப்போம். சரியா? அப்ப இந்த உரைநடை உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தமிழக கல்வி வரலாறு சங்க காலத்திலிருந்து இப்ப வர இந்த கல்வியானது எவ்வாறு பல்வேறு ஏற்றங்கள் மாற்றங்களை பெற்று மாணவர்களோடு, அதாவது மாணவர்களுக்கு ஏற்ப கல்வியானது கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்த்து முடிச்சோம். அடுத்து நம்ம இயல் 4ல் உள்ள ஒரு துணை பாடமும் இலக்கணமும் பார்க்க போறோம். துணைப்பாடம் தலைப்பு என்ன அப்படின்னா இதழாளர் பாரதி. இப்போ நம்ம துணை பாடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதை கொஞ்சம் கவனி. கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவது அன்று. கல்வி கற்பவர் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கு ஏற்ப வாழவும் முனைகின்றனர். இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. பாரதியும் இதற்கு விளக்கன்று. செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ் சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம் இதழியல்
பணி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது பள்ளி கல்லூரிகளில் மட்டும் கற்பதன்று ஒரு இதழ்களில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். பாரதியார் உனக்கு நல்லா தெரியும், ஒரு சிறந்த பத்திரிகையாளர், நிறைய செயல்கள் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த பாரதியாரை பற்றி நம்ம இந்த துணை பாடத்தில் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். நமக்கு இந்த துணைப்பாடமானது ஒரு கடிதம் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கடிதம் அப்படிங்கிறது ஏறத்தாழ இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அந்த கடிதம் வாயிலாக இந்த துணைப்பாடத்தை உனக்கு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. முதல்ல கவனி. அன்புசால் அப்பாவிற்கு. கடிதம் எழுதுவதை மறந்து போன இன்றைய சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பெரு இடைவெளியில் இதை எழுதுகிறேன். இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் பெரும் இடைவெளி குறைந்தது. சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள்தான். மகாகவி என்ற பெயரொலியில் பாரதியின் பல பரிமாணங்கள் மறைந்துள்ளன என நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அண்மை காலமாக பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்களை படித்து வருகின்றேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே மின்னஞ்சல். ஆம் அப்பா, நீங்கள் கூறியது போல பாரதி கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, இவை அனைத்திற்கும் மேலாக மிக சிறந்த இதழாளர் என்பதை அறிந்த போது நான் பாரதியை எண்ணி வியந்தேன். அப்பா, எட்டயபுரம் சமஸ்தானத்தின் பணி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார். அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்ரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணி தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும். இதழியல் துறைக்கு பாரதி வந்தது சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அதில் அசாதாரணமானவற்றை நிகழ்த்தி காட்டினார். இப்ப இதுல என்ன அப்படின்னா, வானதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு என்ன பண்றா, கடிதம் எழுதுதா. அவ்வா எங்க படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, படிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பாரதிய பத்திய சில நூல்களை என்ன பண்ணுதா, படிக்கா. அப்ப அவங்க அப்பா சின்ன வயசுலயே பாரதியாரை பத்தி இந்த வானதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்காங்க. நீ இந்த 2வது பேராகிராஃப கவனி. பாரதியார் கவிஞர், பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், இவை அனைத்திற்கும் மேலாக மிக சிறந்த இதழாளர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், எண்ணி ரொம்ப பெருமைப்படுகிறேன். முதல்ல இந்த பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எட்டயபுரம் சமஸ்தானத்துல என்ன பண்ணியிருக்காரு, வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக என்ன பண்ணியிருக்காரு, பணிபுரிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியேறி சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு இதழ்ல உதவி ஆசிரியராக என்ன பண்ணியிருக்காரு, பணிபுரிந்து வந்திருக்கிறார். அந்த பாரதியாரோட உலகளாவிய பார்வையை மேம்படுத்துவதற்கு இந்த இதழியல் பணி அவருக்கு என்ன பண்ணிருக்கும், உதவி செய்திருக்கும் அப்படின்னு இந்த வானதி என்ன பண்ணுதான், தன்னுடைய அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறாள். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய அவரை நாம் இதழாளராக கொண்டாட தவறிவிட்டோம். பாரதியை எண்ணும் போதெல்லாம் நமது நாட்டின் முன்னேற்றத்தில் அவரது பங்கு இடம்பெற, எனது பங்கும் இடம்பெற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகின்றது. அதாவது பாரதியார் சுதேசமித்ரன் மட்டுமல்ல, சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், இப்படி பல இதழ்கள்ல ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் என்ன பண்ணியிருக்காரு, பணிபுரிந்திருக்கிறார். ஆனா அவர் நல்ல ஒரு இதழாளர் அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. எப்படி பாரதியார் நம்மளுடைய நாட்டு முன்னேற்றத்திற்கு உதவினாரோ அதே மாதிரி எனது பங்கும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வானதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுகின்றாள், விரும்புகின்றாள்.
அடுத்து கவனி. பாரதியார் யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார் என எங்கேயோ கவித்துவமாக படித்த நினைவு. இத்தனை வாழ்க்கை போராட்டத்திலும் உலக பார்வை கொண்டவராக பாரதி இருந்ததை நினைத்தால் வியப்பாய் இருக்கிறது. படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் கொண்டாடப்பட வேண்டும். இனி எந்த ஒரு ஆளுமையையும் இத்தகைய நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாது. சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்ததோ? நேர மேலாண்மையே பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்பா. அப்பா அவ என்ன சொல்றா அப்படின்னா, பாரதியார் யானை மிதிச்சுதான் என்ன பண்ணாங்க, செத்தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், பாரதியார வறுமைதான் என்ன பண்ணிச்சு, கொன்று விட்டது. இப்படிப்பட்ட ஆளுமையாளர், இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், படைப்பாளர்களை நம்மளுடைய உலகம் என்ன பண்ணணும், கொண்டாட வேண்டும். இப்படி வறுமையில அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷரை நம்ம இழந்து விடக் கூடாது அப்படின்னு என்ன பண்றா, தன்னுடைய அப்பாவிடம் சொல்லுகிறார். இந்த பாரதியார் சர்வஜனமித்திரன், ஞானபானம், காமன்வில், கலைமகள், தேசபக்தன் இப்படி பல்வேறு இதழ்கள்ல தன்னுடைய படைப்புகளை என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டுள்ளார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இவருக்கு நேரம் இருந்தது இத்தனை இதழ்கள்ல பணிபுரிய எழுத அப்படின்னா, நேர மேலாண்மை, அதாவது கரெக்டான நேரத்தை கடைபிடித்ததுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி கொண்டுள்ளார் அப்படின்னு நம்ம பார்க்கோம். அடுத்து கவனி. தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கு இடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி. ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சிசு பாரதி, வேதாந்தி, நித்யதீரர், உத்தம தேசபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். அதாவது தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்த விரும்பிக் கொள்ளும் இன்றைய மனிதர்களுக்கு இடையில பாரதியார் தான் அப்படிங்கிற அகந்தையே என்ன பண்ணியவர், இல்லாதவர். சரியா? தான் அப்படிங்கிற பெருமை அவருக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஆங்கிலேயர்களுடைய கெடுபிடி அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்த போதும் விடுதலை வேட்கையூட்டும் செய்திகளை மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, பல புனைப்பெயர்கள் மூலம் பத்திரிகைகளை என்ன பண்ணாரு, எழுத ஆரம்பித்தார். அவருடைய பல புனைப்பெயர்கள் இதுல இருக்கு. உதாரணமா சாவித்ரி, வேதாந்தி, நித்யதீரர், இது எல்லாமே யாருடைய புனைப்பெயர்கள், பாரதியாரோட புனைப்பெயர்கள். கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் தானே அப்பா. பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி தானே. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்கள் மட்டுமே கொண்ட இதழை நடத்த விரும்பினார். அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா, விஜயா ஆகிய இரு படங்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். அதாவது கருத்துடன் நமக்கு நல்லா தெரியும். கேலி சித்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இன்றைய நாளிதழ்களையும் நீ என்ன பண்ணிருப்ப, பார்த்திருப்ப. இதழியல் துறையில முதல்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா பாரதியார். சரியா? தமிழ்ல சித்ராவளி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில கருத்து படங்களை மட்டுமே என்ன பண்ணாரு, போட விரும்பினார். ஆனா அதை தொடர்ந்து அவரால் என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அதனால இந்தியா, விஜயா அப்படிப்பட்ட இரு இதழ்கள்ல கருத்து படங்களை என்ன பண்ணாரு, வெளியிட்டார். காட்டின் நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் தடத்தை பின்பற்றி பிற விலங்குகளும் அப்பாதையில் சுலபமாக நடக்கும். அதை போலவே இதழியலில் பாரதியின் தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களுள் பாரதியிடம் துணையாசிரியர்களாக பணியாற்றிய ஹரிஹரர், சுப்பையா, நாகசாமி, ராமசாமி, நெல்லையப்பர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அதாவது இதழியல் துறையில பாரதியின் தடத்தை, பாரதியை பின்பற்றி வந்தவர்கள் நிறைய பேர். அதுல யாரெல்லாம் பாரு, சுப்பையா, ஹரிஹரர், ராமசாமி, இப்படி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பாரதியாரோட வழித்தடத்தை பின்பற்றி இதழியல் துறைகள்ல நிறைய சாதனைகளை புரிந்துள்ளார்கள். ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே வியப்பாக பார்ப்பவர்களுக்கு இடையில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு,
திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக பின்பற்றியவர் யாரு அப்படின்னா இந்த பாரதியார். அதாவது பாரதியாரோட பேச்சு மூச்சும் தமிழ் வளர்ச்சியை முன்னிட்டே இருந்தது அப்படிங்கிறத நினைக்கும் போது இன்றைய இளையோர்கள், அதாவது இன்றைய இளைஞர்கள் பாரதியாரை பத்தி நினைச்ச அப்படின்னா தமிழ் மொழிக்கு, நம்மளுடைய நாட்டு விடுதலைக்கு நம்மளும் பங்காற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தன்னாலேயே நமக்குள்ள வரும். அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடமிருந்து இளைய சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பெண்களுக்காகவே சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு இதழை யாரு நடத்தினா? பாரதியார் நடத்தினார். பாரதியை போன்ற பிற ஆளுமைகள் பற்றி நீங்கள் கூறியது உண்டு. பிற அறிஞர்களின் பலதுறை அறிவையும் கற்று போற்ற வேண்டியது இன்றைய தேவை. எனக்கு ஓர் ஐயம் உண்டு. இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தில் ஏன் பாரதி வெளியிட்டார்? அதை அறிந்து கொள்ள ஆவல். தங்களின் கடிதத்தில் பதில் இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாலாம் எல்லாரும் நலமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? முடிக்கா. யாரு? இந்த வானதி அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி பாரதியாரை பத்தி என்ன பண்ணிருக்கா? எழுதியிருக்கா. அதுல அவ ஒரு கேள்வியை லாஸ்டா என்ன பண்றா? கேட்கா. பாரதியார் நடத்திய இந்தியா இதுல எதுக்கு சிவப்பு வண்ணத்தால வெளியிட்டார்? அடுத்து பாரு, அன்பு மகள் வானதிக்கு. இப்ப அப்பா தன்னுடைய மகளுக்கு பதில் கடிதம் எழுதுகிறார். உன் மின்னஞ்சல் கிடைக்க பெற்றேன், பெருமகிழ்வு கொண்டேன். நீயும் உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா? இவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் காலை உணவை தவிர்க்காதே. இங்கு எல்லோரும் நலம். பாரதி பற்றி நீ கூறிய செய்திகள் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நூல்கள் வாசிப்பது மறந்து போன இன்றைய இள சமுதாயம் மறந்து போனதோ என்று எண்ணி கவலை கொண்டேன். உன் மின்னஞ்சலால் என் பெரும் கவலை தீர்ந்தது. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே இங்க நலம். இன்றைய காலகட்டத்துல நூல்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? வாசிக்க மாட்டாங்க. ஆனா நீ பாரதியாரை பத்தி வாசிச்சு இவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு அவளுடைய அப்பா என்ன பண்றாரு? பதில் கடிதம் எழுதுகிறார். பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா? சிவப்பு என்பது புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமை தலையிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழிலும் வண்ணத்திலும் வெளிப்பட்டது. அதாவது இந்தியா அப்படிங்கிற இதழை எதுக்கு சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் அப்படின்னா, சிவப்பு வண்ணம் என்பது புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது. நம்மளுடைய இந்தியா அடிமை தலையில இருந்து மீண்டு இந்தியாவை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழின் வண்ணத்தில் என்னப்பட்டது? வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அந்த அப்பா வானதிக்கு என்ன பண்றாரு? எழுதுகிறார். வானதி, பாரதியின் புனை பெயர்களை பட்டியலிட்டு இருந்தாய். பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். அதனால் தனக்கு மட்டுமல்ல தம் நண்பர்களுக்கும் ஆங்கிலேயர்களால் எந்த கெடுபிடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் கூடி பேசும் இடங்களையும் புனை பெயரில் பயன்படுத்தி வந்துள்ளார். இப்புனை பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தி இருப்பது மகிழத்தக்கதாகும். மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழியல் அறத்தையும் இப்புனை பெயர்களில் காணலாம். தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா, வள்ளி என்ற புனை பெயர்களிலேயே குறிப்பிட்டிருந்தார். பாரதிக்கு நிறைய புனை பெயர்கள் இருக்கு அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன். அதாவது இந்த பாரதியார் தன்னை மட்டும் இல்ல, தன்னை மாதிரியே பிறரையும் நேசிக்கும் ஒரு பண்பாளர். தன்னால தன்னுடைய நண்பர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே அவர் ஒவ்வொரு புனை பெயர் என்ன பண்ணியிருந்தாரு? வைத்திருந்தார். தன்னுடைய மனைவிக்கு கூட தன்னுடைய மனைவி பெயர் என்னதான்? செல்லம்மா. ஆனா கண்ணம்மா, வள்ளி இப்படி புனை பெயர்கள்ல தான் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தன்னால மற்றவர்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஜெயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர் கெடுபிடிகள் அதிகமா இருந்தது. அப்போ மற்றவங்க நம்மளால மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுல பாரதியார் உறுதியாக இருந்தார்.
இப்போ நம்ம இந்த துணைப்பாடத்தை முடிக்க போறோம். வானதி, தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய். அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னோடி. செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். தலைப்பிடலை மகுடமிடல் என்றே பாரதியார் கூறுவார். இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் ஆங்கில தலைப்பை கலந்து பயன்படுத்திய பாரதி பின்பு ஆங்கில தலைப்பை கைவிட்டதோடு சுதேசமித்திரனில் அதை சாடியும் எழுதினார். மேலும் ஆங்கிலேயர்களின் கெடுபிடியால் பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதழும் உடன் சென்றது வானதி. எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை. இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன. இதை போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்பட தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளனது. இவையெல்லாம் தமிழினத்தின் பேரு. இதழாளராக பாரதியை நீ அடையாளம் கண்டதை போல இன்னும் பல ஆளுமைகளை தமிழில் அடையாளம் கண்டு எழுத வேண்டும். உன் விசால பார்வைக்கு என் பாராட்டுகள். உன் மின் அஞ்சலுக்காக காத்திருக்கிறேன் மகளே. அப்ப எப்படி முடிக்காரு அப்படின்னா, நம்மளுடைய இதழ்கள்ல தமிழ் மாதம், தமிழ் ஆண்டு இதை மட்டுமல்லாமல் தமிழ்ல தலைப்பிடணும் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியதும் பாரதியார். சரியா? இதழ்கள்ல ஆங்கிலத்துல தலைப்பு எழுதி அதுக்கு கீழே தமிழ்ல தலைப்பு எழுதுவாங்களாம். சரியா? ஆனா பாரதியார் தமிழ்ல தலைப்பிடுதலை மட்டும்தான் என்ன பண்ணாரு, கையாண்டார் அப்படின்னு பார்க்கும். தலைப்பிடலை மகுடமிடல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம், கூறுவார்கள். ஆங்கிலேயர்கள் பாரதியாரை கைது செய்து பாண்டிச்சேரிக்கு கொண்டு சென்ற போது அவருடைய இந்தியா இதழும் என்ன பண்ணியது, உடன் சென்றது. எந்த நெருக்கடியான காலகட்டம் பாரதியாருக்கு வந்த போதும் இதழியல் பணியை என்ன பண்ணவே இல்லை, கைவிடவே இல்லை. அவருடைய எல்லா இதழ்களும் நூலாக்கம் பெற்றுள்ளன. அதே மாதிரி கடிதங்கள், கருத்துப்படங்கள் நூலாக்கம் பெற்றுள்ளன. இவை எல்லாமே தமிழ் இனத்தோட பெருமை. நீ பாரதியார இதழாளராக இனம் கண்டது போல இன்னும் பல ஆளுமைகள் தமிழ்ல இருக்கிறார்கள். அவர்களையும் நீ அடையாளம் கண்டு கொண்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுடைய அப்பா இந்த கடிதத்தை என்ன பண்ணுதார், முடிவு செய்கிறார். இப்போ நீ இதுல என்ன பார்த்த அப்படின்னா, பாரதியார் யாரு, பாரதியார் என்ன வேலை பார்த்தாரு, இதழ்களை எப்படி பணிபுரிந்திருக்காரு, நாட்டு விடுதலைக்கு எப்படி பாடுபட்டாரு அப்படிங்கிறத நீ என்ன பண்ண பார்த்த. சரியாமா? பாரதியாரை பத்தி நீ முதல்ல என்ன பண்ணிருப்ப, படிச்சிருப்ப. இதுவும் உனக்கு கொஞ்சம் பாரதியாரை பத்தி தெரிஞ்சிருக்க உதவியா இருந்திருக்கும். இப்போ நம்ம இயல் 4ல உள்ள இலக்கணத்தை பார்க்க போறோம். தலைப்பு என்ன அப்படின்னா, படைப்பாக்க உத்திகள். படைப்பாக்க உத்திகள்னா என்னெல்லாம் அப்படின்னு பாரு. உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி, இவை 4ம் தான் என்னது, படைப்பாக்க உத்திகள். இப்ப நம்ம முதல்ல உவமை அப்படின்னா என்னன்ட்டு பார்க்க போறோம். தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றோடு ஒப்பிட்டு காட்டி விளக்குவதற்கு தான் என்ன பெயர், உவமை என்று பெயர். இதில் உவமை, உவமேயம், உவம உருபு, பொதுத்தன்மை ஆகியவை இடம்பெறும். இந்த உவமை தொடர்கள், அதாவது இந்த உவமையை 4 வகையா பிரிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னா, வினை, பயன், மெய், உரு. வினை அப்படின்னா செயல். எடுத்துக்காட்டு என்ன, புலி போல பாய்ந்தான். பயன் அப்படின்னா மலை போல குடுக்கும் கை. சரியாமா? எப்பவுமே குடுக்கின்ற கை. வடிவம் அப்படின்னா துடி போலும் இடை. நிறம் அப்படின்னா தளிர் போலும் மேனி. சரியா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு உனக்கு புக்ல நிறைய கொடுத்துருப்பான், அதை நீ கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. அப்போ உவமைனா உனக்கு என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து உருவகம் பார்க்க போறோம். உவமையையும் உவமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டையும் ஒன்றே என கூறுவது உருவகம் எனப்படும். உருவக தொடரில் உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். உவமை உவமை தொகையாகி உருவகமாக மாறுகிறது. உருவகம் அப்படின்னா நீ முதல்ல உள்ளதை மட்டுமே எழுதலாம். உவமையையும் உவமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிறது தான் என்னது, உருவகம். இந்த உருவக தோற்றம் எத்தனை அப்படின்னா 4. வினை, பயன், மெய், உரு. உனக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு பாரு, அதை நீ கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போறது உள்ளுரை.
உவமம். கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் மாந்தரின் உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலமாக உவமைப்படுத்துவதை உள்ளுரை உவமம் என்பர். இந்த உள்ளுரை உவமமானது வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும், மேலும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். இந்த உள்ளுரை உவமத்துக்கு உனக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு அப்படின்னா புக்கில் பேஜ் நம்பர் 108 இருக்கு. அதை கொஞ்சம் நீ பார்த்துக்கோ. இப்போ நம்ம இறுதியா இறைச்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம். உள்ளுரை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தி. இதுவும் குறிப்பு பொருளில்தான் வரும். அப்போ நம்ம இலக்கணத்தையும் என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இறைச்சி அப்படிங்கிறது அகப்பாடல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு உண்டான உனக்கு ஒரு கதை பேஜ் நம்பர் 109 புத்தகத்துல இருக்கு. அதை கொஞ்சம் நீ வாசிச்சு பாரு. அப்போ நம்ம இயல் 4 என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.